சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு 11:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் மாலை 4:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மாலை 4:10 வரையில், அதாவது விசாகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 7:33 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹர்ஷனம் என்கின்ற அந்த யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:23 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:11 சந்திர உதயம் என்பது இரவு 11:14 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:46 முதல் காலை 6:23 வரையில் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:52 முதல் 9:21 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:50 முதல் மதியம் 12:19 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:48 முதல் 3:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:50 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:33 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ் சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அரவிந்த் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே கோத்திரம் ஆனால் வெவ்வேறு வேதத்தினை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்யக்கூடாதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் என்ன மாதிரி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோத்திரம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது கோத்திரம்னா வழி தோன்றல்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மகரிஷிகளுடைய பெயரிலே தான் கோத்திரம் என்பது வரும். இந்த மாதிரி நீங்க என்ன கோத்திரம் சொல்ல, நான் கௌதம கோத்திரம், நான் விஸ்வாமித்திர கோத்திரம், நாங்க காஷ்யப கோத்திரம், நாங்க கௌஷிக கோத்திரம், நாங்க கவுண்டன்ய கோத்திரம் மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா, நாங்க ஹரித கோத்திரங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த மாதிரிலாம் ஒரு அந்தணர்கள் பிரிவில் நிறைய அந்த ரிஷிகளினுடைய பெயர்களே, அந்த மகரிஷிகளுடைய பெயர்களையே வைத்திருப்பார்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் நான் பிராமிஸ்ல பார்த்தோம்னா ஜம்பு மகரிஷி கோத்திரம்பா, இன்னும் அந்த மாதிரி நிறைய ரிஷிகளினுடைய கோத்திரங்களுடைய பெயரை வைத்திருப்பார்கள்.
கோத்திரம் தெரியாதவா என்ன சொல்லுவான்னா, நாங்க வந்து சிவனை கும்பிடுபவர்கள், அதனால நாங்க சிவகோத்திரம், நாங்க பெருமாளை ஆராதனை செய்பவர்கள், அதனால நாங்க விஷ்ணு கோத்திரம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இந்த சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரே கோத்திரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. அவர்கள் வந்து அந்த ரிஷிகளினுடைய பெயர்களை தெரியாதனால் அவர்கள் வந்து தாங்கள் வழிபடுகின்ற தெய்வங்களினுடைய பெயர்களாவே கோத்திரங்களாக வைத்திருக்கிறார்கள். அந்த சிவகோத்திரத்தை சார்ந்த பெண் சிவகோத்திரத்தை சார்ந்த ஆணையை திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி விஷ்ணு கோத்திரத்தை சேர்ந்த ஆணும் விஷ்ணு கோத்திரத்தை சேர்ந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் இவர்களுக்குள்ளாக சம்பந்தமும் செய்து கொள்ளலாம். அதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் ரிஷிகளினுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியும் என்று வரும் பொழுது ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளக் கூடாது. இது ஏன் சொல்லியிருப்போம்னா, இவர்கள் வழித்தோன்றல்கள், அந்த ரிஷிகளினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ளாக சகோதரத்துவம் என்பது வந்து விடுகிறது. இந்த ஆணும் பெண்ணும் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறார்கள். அதனால பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வழித்தோன்றல்கள்னா அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களிடத்திலே பாடம் படித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்போம். அந்த குருவிற்கு கீழே வரக்கூடிய சிஷ்யர்களும் அந்த குரு பரம்பரையை சேர்ந்தவர்களும் ஒரு ஆசிரியரிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருமே சகோதரர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள்ங்கிறதுனாலதான் அந்த ரிஷிகளிடத்திலே அந்த ரிஷியினிடத்திலே சிக்ஷை பெற்றவர்களும் அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்ங்கிற மாதிரியும் கொடுத்திருப்பார். இப்படிதான் நம்ம விளக்கம் சொல்லியிருப்போம் ஏற்கனவே. இதனை கொண்டு இவர் என்ன கேட்கிறார் சொன்னா, வெவ்வேறு வேதத்தினை சேர்ந்தவர்கள்னு சொல்றார். ஒருத்தர் வந்து ஒரு ரிக்வேதத்தை சார்ந்தவராக இருக்கிறார், இன்னொருத்தர் வந்து ஒரு சாமவேதியாக இருக்கலாம், அல்லது ஒருத்தர் பார்த்தோம்னா எதிர்வேதம், இன்னொருத்தர் சாமவேதம். வெவ்வேறு வேதத்தை சேர்ந்தவர்கள் சொன்ன அவர்கள் வெவ்வேறு பாடங்களைத்தானே படிக்கிறார்கள், வெவ்வேறு குருமார்கள் தானே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று வரும்பொழுது திருமணம் செய்யக்கூடாதான்னு கேட்டா நிச்சயமாக செய்யக்கூடாது. அதிலே சந்தேகமே இல்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்பது நாம் படிக்கின்ற பாடங்கள் மட்டும்தான். ஆனால் ரிஷிகளினுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு வரும் பொழுது ஒரே ரிஷியினுடைய வழித்தோன்றல்கள் ஏன் வெவ்வேறு வேதங்களை படிக்க கூடாதா, வெவ்வேறு பாடங்களை படிக்க கூடாதா? நம்ம வீட்டிலேயே எடுத்துப்போமே, அண்ணன் பார்த்தோம்னா அவன் இன்ஜினியரிங் படிக்கிறா, தம்பி பார்த்தோம்னா மருத்துவம் படிக்கிறான், டாக்டருக்கு படிக்கிறா, இன்னொரு தம்பி பார்த்தா அவன் பார்த்தா சிஏக்கு படிக்கிறான், ஆடிட்டருக்கு படிக்கிறான். இந்த 3 பேருமே வெவ்வேறு பாடங்களைத்தான் படிக்கிறார்கள். வெவ்வேறு பாடங்களை படித்தாலும் இவர்கள் மூவரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தானே. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் சகோதரர்கள் தானே. அப்படி அந்த மாதிரி தான் கோத்திரம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். கோத்திரம் என்று வந்துவிட்டால் அந்த சகோத்திரம் ஒரே கோத்திரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரே கோத்திரத்தை சேர்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. இதனை சாஸ்திரம் வலியுறுத்தியே சொல்கிறதுங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சகோத்திரம் ஏக கோத்திரத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் வெவ்வேறு வேதத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு சூத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, சூத்திரம்னு சொன்ன ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார் தெரியுமா, அந்தந்த வேதத்துல ஆஸ்லாயன சூத்திரம் சொல்லுவார். ரிக்வேதத்துல வரும் பொழுது இந்த மாதிரி வெவ்வேறு சூத்திரம் அப்படிங்கிறது போதாயன சூத்திரம்னு ஒரு சூத்திரம் இருக்கும். அந்த மாதிரி இந்த வேதத்திலே உட்பிரிவாக வரக்கூடிய அந்த வெவ்வேறு சூத்திரங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு வேதத்தினை படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் கோத்திரம் என்பது ஒன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக திருமணத்தை செய்யக்கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.